everyone, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பார்க்க போறோம். லைக் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி நம்ம பார்த்தோமோ இப்போ வந்து மேக்ஸ் நீங்க எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்ல ஒரு சாப்டர் எப்படி படிக்கணும் உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் நம்ம क्वेश्चन பேட்டர்ன்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி மேக்ஸ்ல 21 வேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். அதுக்கு அப்புறம் 7 2 மார்க்ஸ், அடுத்து 7 3 மார்க்ஸ், அடுத்து 7 5 மார்க். 1 மினிட். 7 5 மார்க். சரியா? இதான் வந்து क्वेश्चन பேட்டர்ன். இதில் சாய்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்து 7 எழுதுகிற மாதிரி இருக்கும். 10 2 மார்க் கொடுத்து 7 2 மார்க், 10 3 மார்க் கொடுத்து 7 3 மார்க். இதில் ரெண்டுத்துலையுமே கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு பார்ட் நம்மளுக்கு இருக்குது. தென் 5 மார்க் வந்து எய்தரா சாய்ஸ் ஏஆர்பி டைப்பில் இருக்கும். சரியா? மேக்ஸ் நிறைய பேர் பார்த்து பயப்படுற விஷயம் என்னென்னா அது ஒரு மாதிரி சம்மாக இருக்குது, நிறைய ப்ராப்ளம் படிக்கிற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் மேக்ஸை வந்து மேக்ஸ் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்வோம் பார்ப்போம். அண்ட் சிலபஸ் பொறுத்தளவுக்கு சாப்டர் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. மேட்ரிக்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஸோ இது மாதிரி 12 சாப்டர் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அண்ட் வால்யூம் 1 கம்பேரிட்டிவ்லி என்ன செய்யும் ஈஸியாக இருக்கும் வால்யூம் 2. ஏன்னா வால்யூம் 2 நிறைய பேர் டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல்லாம் பிடிக்காது, அதனால் சொல்கிறேன். இப்போது சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது? லைக் அதே மாதிரி தான் 5 மந்த்ஸ் தான் நீங்கள் கெமிஸ்ட்ரி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 மந்த்ஸ் தான் இருக்குது. அப்போது 5 மந்த்ஸ் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பெரிய சாப்டராக இருந்தால் 2 சாப்டர் நல்லா வச்சுக்கோங்க. பெரிய சாப்டராக இருந்துச்சுன்னா 2 சாப்டர் கவர் பண்ணுங்கள். சின்ன சாப்டராக இருந்துச்சுன்னா ஸ்மால் சாப்டராக இருந்துச்சு அப்படின்னா 3 சாப்டர் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியுமானா முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சாப்டர், அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் ஈஸி. இது ஒரு மாதத்தில் கவர் பண்ணலாம். அதாவது நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா இப்போது ஒரு எக்ஸைஸ் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இல்லை ஒரு சனி ஞாயிறு மொத்தமாக கிடைக்குதுன்னா அப்போது நீங்கள் என்ன செய்யலாம்? பல்காக மேக்ஸுக்கு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி என்ன செய்யலாம்? படிக்கலாம். இல்லை டிசம்பருக்குள்ளே எனக்கு முடிக்க வேணாம், நான் ஒரு பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பொறுமையாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 சாப்டர் என்ன செய்யுங்க, தாராளமாக எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம். பட் பிஃபோர் ஆஃபலி ட்ரை டு கவர் போர்ஷன்ஸ். அப்போ தான் நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பெரிய சாப்டராக இருந்தால் 2 சாப்டர் ஒரு மாதத்துக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் சாப்டர் இருந்தால் 3 அண்ட் இப்போவே உங்களுக்கு கிடைக்கிற டைமில் படித்தா தான், ஏன்னா பின்னாடி போக போக எக்ஸாம்ஸ் வந்துடும். இப்போ கொஞ்சம் லீவு நடுவில் தான் எதுவும் கிடச்சிதுன்னா அப்போ பெரிய பெரிய லீவ் கிடைக்கும் போது மேக்ஸ்க்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன செய்யுங்க? போர்ஷனை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? எந்த ஆர்டரில் போர்ஷனை நம்ம கவர் பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர்னா 1 2 3 4 8 11 12 இதுதான் ஈஸியான சாப்டர்ஸ். ஃபஸ்ட் வால்யூம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி செகண்ட் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு 4 சாப்டரோட அருமை வந்து உங்களுக்கு இப்போ புரியாது, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும்போது தான் புரியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 சாப்டர் கஷ்டமாக தெரியலாம், பட் பின்னாடி போக போக ஃபஸ்ட் 4 சாப்டர் எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது நீங்களே என்ன செஞ்சுக்குவீங்க? புரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் 8 11 12 இதை படித்தாலே ஒரு 50+ to 60 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 90க்கு அது இப்போ இல்லை 100க்கு ஒரு 60% வரைக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்டர்ஸை ஒழுங்காக நீங்கள் படிச்சிங்கன்னா ஈவன் 70 வரைக்கும் கூட வரலாம். நான் மினிமம் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன், அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸாவது ஆஃப் அலிக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? கவர் பண்ணிக்கணும். கொஞ்சம் மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு. இல்லை நான் ஆர்டராக போகிறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு என்ன செஞ்சுக்கோங்க? பிளான் பண்ணுங்கள். தென் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மேக்ஸை? எடுத்தோடனே டோன்ட் கோ ஃபார் எக்ஸாம்பிள் சம், எக்ஸைஸ் சம் அது மாதிரி என்ன செய்யாதீங்க? டேரெக்டாக போகாதீங்க. இன்ஸ்டட் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னா மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உங்களுக்கு தேவைப்படுற கான்செப்ட் என்ன? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதான் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போது அட்ஜாயின்னா என்ன, இன்வர்ஸ்னால் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 -2 2 1 3 1 0 8 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஏதோ ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்படி இந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அட்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு இதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க? எக்ஸாம்பிள்ஸ் போங்க. டேரெக்டாக எடுத்தோடனே ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு டேரெக்டாக எக்ஸாம்பிள்குள்ளே போனீங்கன்னா அது ஏதோ மனப்பாடம் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவே கூடாது மேக்ஸு. ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிளில் ஒரு அட்ஜாயிண்ட் சம் பார்க்குறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் அதே மாதிரி ஒரு சம் கொடுத்துருப்பான், நம்பர் மட்டும் மாறி இருக்கும். இப்போ இது எக்ஸாம்பிள் சம்னு வச்சுக்கோங்க. இப்போ எழுதியிருக்க இங்கே ஸ்லைடில் எழுதியிருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சம்னா எக்ஸைஸ் சம் என்ன செய்வான்? இந்த 1 0 2க்கு பதிலாக நம்பர் மாற்றி கொடுத்துருப்பான். பட் நீங்கள் செய்கிற மெத்தட் ஒரே மெத்தட் தான். எல்லா சம்க்கும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஒரே மெத்தட் தான், இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஃபார்முலா ஒரே மெத்தட் தான். ஸோ மெத்தடை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் போங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் எக்ஸாம்பிள் பார்த்து புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். சம்ம பரவாயில்ல, பார்த்து ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி அந்த மெத்தட் புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்காம ஒரு வாட்டி போட்டு பாருங்கள்.
அதுக்கப்புறமா தென் கோ ஃபார் எக்ஸசைஸ் பார்க்கும்போது சரி எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. எக்ஸசைஸ் அதே நோட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுதா? இப்போ அட்ஜாயிண்ட்டுங்கிற மெத்தட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு, எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்துட்டோம். எக்ஸசைஸில் ஒரு சம் நம்மளால் போட முடியுதா நோட்டை பார்க்காம அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் அந்த மெத்தடை போட முடிஞ்சிச்சுன்னா ஓகே, யூ ஆர் ஸ்ட்ராங் வித் த பர்டிகுலர் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு எக்ஸசைஸ் வந்து நோட்டை பார்க்காம போட முடியல அப்படின்னா நீங்கள் அந்த அட்ஜாயிண்ட்டுங்கிற கான்செப்டை ஒழுங்காக கற்றுக்கலான்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கான்செப்டை திருப்பி ஒழுங்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இது மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேஸ் பண்ணி தான் எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. மேபி ஒரு சில சம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த சம்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் மாதிரி இருக்க சம்ஸை நீங்கள் என்ன செய்யணும், புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும்போது அதை ஸ்பெஷல் கேர் கொடுத்து படித்து எழுதி பார்க்கணும். ஏன்னா எங்கெங்கே சில வேரியேஷன் மெத்தட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி சம்ஸ் என்ன செய்வாங்க, எக்ஸாமில் கேட்குறதுக்கு விரும்புவாங்க. இப்போ அட்ஜாயிண்ட்லேயே ஒரு 10 சம் இருக்குன்னா அதில் ஒரு 8 சம் ஒரு மாதிரி இருக்கும், 2 சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த 2 சம் நீங்கள் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து படித்து எழுதி பார்க்கணும். 8 சம் நீங்கள் ஈஸி, அது நார்மல், அப்போ அதை நீங்கள் போட்டுருவீங்க எப்படின்னாலும். பட் அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சம்மா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் கேர் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு மேக்ஸுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். அண்ட் எஸ்பெஷலி சாப்டர்ஸ் லைக் 6, 5 இந்த சாப்டருக்குலாம் ஃபார்முலா ஷீட் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில். நீங்கள் சர்ச் பண்ணி சாப்டர் 5 ஃபார்முலா ஷீட் MCB மாஸ்டர்ஸ் போட்டிங்கன்னா வரும். அதே மாதிரி 6 சாப்டர் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு பிளேன் இருக்குது, அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரெண்டுமே பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு அதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன செய்யுங்க, படிங்க. டேரெக்டாக சும்மா ஒரு சம்மை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்து என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்க. சரியா? ஸோ ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாப்டர் 1 to 4 இன் ஃபர்ஸ்ட் வால்யூம், 8, 11, 12 இன் செகண்ட் வால்யூம். சரியா? இது 2 மார்க் 3 மார்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் மேக்ஸ் படிக்க கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். 5 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 9, 10 இந்த 5 சாப்டர் தான் 5 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இப்போ இந்த 5 சாப்டர் இருக்குல்ல, இந்த 5 சாப்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படியுமே ஒரு 7 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7னா இப்போ 7மே நான் இதை மட்டும் படித்து எழுதலாமான்னு கேட்காதீங்க. எய்தர் ஆர் சாய்ஸில் வரும். மேபி 5 or 6 or 7 அந்த மாதிரி எய்தர் ஆரில் வரும். ஸோ இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 5 மார்க் வரைக்கும் உங்களால் இந்த லெசன்லேருந்து எழுத முடியும். பட் இது கொஞ்சம் கஷ்டமான லெசன், கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 8, 11, 12 இந்த ஈஸி சாப்டர் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த கஷ்டமான 5 சாப்டர் ஏதாவது ஒரு 3 சாப்டர் ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் உங்கள் மார்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்ன செய்யணும், வெறும் ஈஸி சாப்டர் மட்டும் படிச்சுட்டு இந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 சாப்டர் 5, 6, 7, 9, 10 கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா, அந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போயிடுவாங்க. இம்பார்ட்டனே வரலன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அட்லீஸ்ட் இந்த டஃப்பான சாப்டரில் ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு மீதி இருக்க 2-3 சாப்டர் விட்டு வச்சுருப்பீங்களா, அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இப்போ 5th சாப்டர் எடுத்திங்கன்னா 5.5, 5.2 இம்பார்ட்டன்ட். 6th எடுத்திங்கன்னா 6.4, 6.7 இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு 2-3 சாப்டர் மட்டும் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. 5 சாப்டருமே இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கக்கூடாது. டஃப்பான சாப்டரில் 5 சாப்டரில் ஏதாவது ஒரு 2-3 சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு மீதி இருக்க 2-3 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இட் இஸ் அட்வைசபிள். பட் சென்டம் வேணும்னா எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். எந்த சாப்டர் இருந்தாலும் கம்பல்சரி வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ 1 வேர்ட் அண்ட் கிரியேட்டிவ் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு 20 1 வேர்டில் 17 1 வேர்டு வரைக்குமே புக் பேக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 1 வேர்டு இந்த ஏதாவது தியரமோ இல்லாட்டி உங்கள் எக்ஸசைஸில் 2 மார்க் 3 மார்க் சம்ஸ் இருக்குமா, அந்த சம்மை தூக்கி 1 வேர்டில் கேட்டு வச்சுருப்பாங்க. அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக கேட்டதில்லை. சம்டைம்ஸ் ஏதாவது தியரம் கேட்குறாங்க, அது ரேராக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் புக்கில் இருக்க சம்ஸை மெத்தட்ஸை என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தென் டுவர்ட்ஸ் எக்ஸாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், க்ரியேட்டிவ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.